முனிவர் ராமனுக்கு தாடகையின் கொடூரத்தன்மையை விளக்குகிறார். வணக்கம் நண்பர்களே. முந்தின பாடல்ல நம்ம ராமன் அந்த வனத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அழகான செழிப்பான இந்த இடம் என் தந்தை தசரதரின் ஆட்சிக்குட்பட்ட பூமி. அப்படி இருக்க எப்படி இப்படி பாழடைஞ்சு கிடக்கு? சிவன் நெற்றிக்கண் தீயால் எரிஞ்சதா? வேற ஏதும் காரணமா? அப்படின்னு முனிவர் விசுவாமித்திரரை நோக்கி கேட்டார் இல்லையா? ராமனின் கேள்வியை கேட்டதும் விசுவாமித்திர முனிவர், ராமனே, இந்த பேரழிவுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன், நல்லா கேளு அப்படின்னு அந்த பயங்கரமான அரக்கியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த பாடல். என்றலும் ராமனை நோக்கி, என் உயிர் ஒன்று ஊழல் வாழ்க்கையள் கூற்றின் தோற்றத்தள் அன்றியும் 200 மையல்மா ஒன்றிய வலியினள் உறுதி கேள் எனா என்றலும் ராமனை நோக்கி. ராமன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் அந்த விசுவாமித்திர முனிவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நிதானமா ஆழமான பார்வையோட ராமனை பார்க்கிறார். அப்படியே அவரோட கண்கள் ராமன் மேல பதிஞ்சிருக்கு. அந்த பாழான காட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரும் ஆபத்தை ராமனுக்கு விளக்கத் தயாராகிறார். இன் உயிர் கொன்று உழல் வாழ்க்கையள். முனிவர் வார்த்தைகள்ல ஒரு கணம் இருக்கு. இனிய உயிர்களை, எவ்வித தீங்கும் அறியாத அப்பாவி உயிர்களை கொல்றதே அவளுக்கு வாழ்க்கை. கொல்லுதல், அதிலேயே ஊழலுதல், இதுதான் அவளோட தினசரி பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரக்கி உயிர்களை அழிப்பதையே தன் வாழ்க்கையா தன் வழக்கமா வச்சிருக்கான்னா அவ எவ்வளவு கொடூரமானவளா இருக்கணும். கூற்றின் தோற்றத்தள். அவளை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கூற்று அப்படின்னா யமன். யமனே உருவெடுத்து வந்தா எப்படி இருப்பான்னு நாம கற்பனை பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கிற தோற்றத்தை உடையவள் அவள் அப்படின்னு சொல்றார் முனிவர். அப்படின்னா அவள் உருவமே மரணத்தைப் போல, பயங்கரத்தைப் போல, அழிவைப் போல இருக்குங்கிறது தான் கம்பர் சொல்ற மிகப்பெரிய விஷயம். அவளை பார்த்தாலே உடலெல்லாம் நடுங்கணும். அன்றியும் 200 மையல்மா ஒன்றிய வலியினள். அது மட்டும் இல்லாம அவளோட பலத்தை விவரிக்கும் போது 200 அப்படிங்கிறார் கம்பர். 5 அப்புறம் 200. ஆக 5ஐயும் 200ஐயும் பெருக்குனா என்ன? 1000. என்ன 1000? மையல்மா அப்படின்னா மத யானைகள். 1000 மத யானைகள். 1000 மத யானைகள் ஒன்னா திரண்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த பலம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அத்தனை பலமும் சேர்ந்தா எப்படி ஒரு பேரழிவு நிகழுமோ அத்தனை பலத்தையும் தனக்குள்ள கொண்டவள் அவள். ஒன்றிய வலியினள் அப்படின்னா அத்தனை பலமும் அவளிடம் பொருந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். உறுதி கேள் எனா. இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை. இந்த அழிவுக்கு காரணமான இந்த அரக்கியை பத்தின உண்மைகளை கேளு ராமனே அப்படின்னு விசுவாமித்திரர் ராமனுக்கு சொல்றாரு. அப்பப்பா, கம்பர் எப்படி ஒரு அரக்கியை வர்ணிக்கிறார் பாருங்க. அவளின் கொடூரமான செயல்களை, மரணத்தை போன்ற தோற்றத்தை, 1000 மத யானைகளின் பலத்தை இந்த ஒரே பாடல்ல கம்பர் எவ்வளவு விவரமா, அழுத்தமா, பயமுறுத்தும் வகையில சொல்றார். இந்த தாடகை தான் இந்த பகுதி பாழானதற்கு முழுமையான காரணம் என்பதை இந்த ஒரு பாடலிலேயே நமக்கு உணர்த்தி விடுகிறார். ராமன் கேட்ட கேள்விக்கு விடை சொல்ல ஆரம்பிச்ச முனிவர் அந்த பாழான பூமியை பத்தின விஷயங்களை சொல்லாம அந்த அரக்கியின் படு பயங்கரமான தோற்றத்தையும் அவள் செய்யும் கொடூரங்களையும் விவரிச்சிட்டார். இனிமேல் அவளோட பூர்வீகம் என்ன, ஏன் இப்படி ஆனாள் அப்படிங்கிறத முனிவர் விளக்கப் போறார். தொடர்ந்து கேட்போம்.